சரிதான். சிறுவர் சங்கத்தில் சேர்ந்ததிலிருந்து எங்களுக்கும் பொழுது போகவில்லை. எப்போது பள்ளிப்பாடங்களை முடித்துவிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உபதேசங்களை படிக்கலாம் வாசிக்கலாம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன உபதேசங்களும் நீதிக்காரியுமா? சரிதான், இதெல்லாம் வாதாதான் நமக்கு எதற்கு? தவறு தம்பி. நமது பெரியவர்கள் முதலில் இவற்றை குழந்தைகளுக்குத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். ஏனென்று கேள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இதற்கு அழகா விளக்கம் கொடுத்துள்ளார். நீ கிளியை பார்த்திருப்பாயே, சில கிளிகளுக்கு பேச தெரியும், சிலவற்றிற்கு பேச தெரியாது. ஏன் தெரியுமா? கிளிகளுக்கு தொண்டையில் உள்ள அதிரும் தோல் முற்றுவதற்கு முன் கற்றுக் கொடுத்தால் தான் பேச முடியும். அதுபோல் நாமும் சிறு வயதிலேயே கடவுளை பற்றியும் அவரது பெருமைகளையும் மனதில் பதிய வைக்க வேண்டும். நீங்கள் சொல்வது சரி. ஏன் நாம் கடவுளை இளமையிலே நினைக்க வேண்டும்? வயதான பிறகு நினைத்தால் போதாதா? இதாக ஊருக்கு வருவோடு அவன் வந்ததும் என்னத்தையும் கொண்டு சாமான்களை கொஞ்சம் பார்க்க போவான். இல்லாமல் இரவு தகவல் இழந்திருக்காமல் கிளம்பக்கூடாது. நாமும் உலகாய ஊருக்கு வந்தால் இந்திய விதியான இறைவனை பிடித்துக் கொண்டதற்கு நம் வேலையை கவனிக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு வந்து அமலிக்கலாம். அது எப்படி? நமக்கு கடமைகள் உள்ளன. உதாரணமாக நமது படிப்பு, பெற்றோர்களுக்கு உதவுவது போன்ற வேலைகளுக்கு இடையே நாம் எப்படி கடவுளை இருப்பது? தம்பி, நன்றாக கேட்டாய். இதற்கும் குருமகாராஜா நன்றாக விளக்கம் கூறியுள்ளார். பல்வழியால் கஷ்டப்பட்டிருக்கும். அதே போல் நீ படிக்கலாம், மற்ற வேலைகளை செய்யலாம். ஆனால் உன் உள் மனது மட்டும் பகவானை நம்பியபடியே இருக்கட்டும். நன்றாக செய்கிறீர்கள். ஒரு சந்தேகம். ராமகிருஷ்ணர் பக்தி செய்யும்படி கூறுகிறார். அதனால் நான் படித்த படிப்பு சீரனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால் நீங்கள் தான் கூற வேண்டும். நோக்கம் மிக உயர்ந்தது தம்பி, பாராட்டுகிறேன். ராமகிருஷ்ணர் பக்தியை மட்டும் போதிக்கவில்லை, சேவையும் வலியுறுத்தியுள்ளார். கண்ணை மூடிக்கொண்டு உள்ளே பார்க்கும் கடவுளை கண்ணை திறந்து கொண்டே வெளியே பார் என்று குருமகராஜ் கூறியது மையமாக கொண்டே சுவாமி விவேகானந்தர் சேவையும் ஆன்மீகத்தை இணைத்து மடங்களை துவக்கினார். அதில் தீவர்களை எல்லாம் சிவனாக நினைத்து பணி செய்வது நடைபெற்று வருகிறது. நம்மை போன்று படித்த ஆர்வமுள்ள இளைஞர்கள் அதில் கலந்து கொண்டு தொண்டு செய்யலாம். தம்பி, சேவையை எந்த வழியில் செய்வதென்று சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ள கருத்தை எனக்கு விளக்கு. அண்ணா, பாமர மக்களுக்கு துணைக்கிறதை கூறி லட்சியம் ஏழை மக்களை நேரில் வந்து அன்புடன் உற்சாகத்துடன் அவர்களுடைய பேச வேண்டும். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வைத்திய வசதி அளித்தல், பசியால் பாடுபவர்களுக்கு உணவு கொடுத்தல், இவற்றை முன்னுணர்வு அன்புடன் நீங்கள் செய்தால் நிச்சயமாக நமக்கு மற்றொரு கிடைக்கும் விஜயகாந்தன் கூறுகிறார். ஆமாம், இவ்வாறு எனக்குரிய சேவையும் கடமையிலும் செய்யும் போது எப்படி பார்க்க உட்படாமல் செய்வது? தம்பி, உன் வீட்டில் பலாப்பழம் மறுக்கும் போது பார்த்திருக்கிறாயா? உன் அம்மா கையில் பிசி கொட்டாமல் இருக்க எண்ணெய் தடவிக் கொள்வார்கள். அதே போல் நீ உலக காரியங்களில் இறங்குவதற்கு முன்பு பக்தியாகிய எண்ணெயை பூசிக்கொண்டால் மண்டபாதங்களில் சிக்கிக் கொள்ள மாட்டோம். பக்தர்களாக நாம் நல்லவர்களாக இருக்கும் போது சிலர் நம்மை ஏமாற்றவோ துன்புறுத்தவோ வெளியிடார்களே, அப்போது நம்மை அவர்களிடமிருந்து எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது? அண்ணா, இக்கேள்விக்கு நம்ம குருமராஜே ஒரு கதையை கூறி பயப்பட வேண்டாம் என்று கூறி போனார். சாதுவை கடிக்க போட்டி வந்தது. உடனே சாதவருக்கு ஒரு மந்திரத்தை வெளியவுடன் அது ஒரு போல் சுருண்டது. பிறகு சாதவருக்கு மந்திரத்தை புரட்சி நீ யாரையும் கட்டாத என்றார். உடனே பாம்பு நல்ல பொருளுடைய வாதமாகிவிட்டது. யாரையும் கருக்கவில்லை. இலை பலம் பற்றியே உள்ளது. இதை அறிந்த மாதவர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. கட்டாது என்று அதில் வாழ்ந்து கொண்டவர்கள் தொந்தரப்பட்டனர். ஒரு நாள் ஒருவன் பாம்பின் வாழை பிடித்து தூக்கி எறிவிட்டான். இது காயம் பற்றி நெருக்கமா போட்டது. ஒரு நாள் அந்த பையன் காதல் இலையை பார்த்து காதல் நிறுத்தி சொல்லி நான் உறவனாகிவிட்டேன். யாரும் கற்பதில்லை, ஆனால் அவர்கள் துன்பத்திலாக இருந்தது. இதற்கு சாதி முட்டால் யாரும் கற்க வேண்டாம். ஆனால் உன்னை பயமுறுத்த அவர் வந்து தப்பித்துக் கொள்ள கடிப்பது போல் தீரும். அப்படி சீரினால் உனக்கு சென்றவில்லை, அவர்களுக்கும் சென்றவில்லை. அதுபோல நாம் யாருக்கும் துன்பத்தையும் கூடாது. துன்பத்தவர் வந்து தப்பித்துக் கொள்ள பயமுறுத்த வேண்டும். எனவே செலுத்தலாம். அதே அப்பா, எவ்வளவு அழகான உண்மை! ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எவ்வளவு எளிமையாக கூறியுள்ளார். ஆமாம் தம்பி, அவர் கூறியுள்ள உபதேசங்கள் எளிமையானவை, கணக்கற்றவை. பெரிய பண்டிதர் முதல் பாமரர் வரை, ஏழை முதல் பணக்காரர் வரை, சிறுவர் முதல் பெரியவர் வரை படிக்காதபடி நடக்கக்கூடிய மாதிரி உபதேசங்களை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அளித்துள்ளார். அவற்றை படிப்பதால் நம் வாழ்வு மேன்மையடையும்.
நம்மை கடவுளை நோக்கி அழைத்து செல்லும் உபதேசங்களை நாம் நமது கடமையை செய்யும் நம்மை நல்ல பாதையில் அழைத்து செல்லும் உதவுகின்றன. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் முடிவான உபதேசங்கள் எனக்குரிய கடமையிலும் செய்யும் பொழுது எப்படி ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் முடிவான உபதேசங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் தான் கூற வேண்டும். கடவுள் உண்மையிலேயே இருக்கிறார். எல்லோரும் அவரை காணலாம். இம்மனித பிறவியின் லட்சியம் கடவுளை அடைவது. இப்பிறவியிலே கடவுளை அடைய ஒருவன் முயற்சி செய்ய வேண்டும். இதே ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் முடிவான உபதேசமாகும். ஸ்ரீ ராமகிருஷ்ணரை ஒருவன் சரணடைந்து விட்டால் கடவுளை அடைவது எளிதாகிவிடும். இந்த கருத்துக்களையும் கதைகளையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அண்ணா, நீங்கள் கண்டுகொள்ள தீர்வுகளுக்கு அழைத்து செல்லுங்கள். சரி தம்பி, கிளம்புங்கள். மணி 10 நிமிடங்களே உள்ளன. சிறுவர் சங்கம் சரியாக 10 மணிக்கு தொடங்கிவிடும். நாம் சுவாமி சன்மார்க்க பேரவையின் சிறுவர் சங்கத்தில் கலந்து கொள்வதால் நமக்கு குருமராஜ் யாருனாமா சுவாமி ஆகியோரது கருத்துக்களை கேட்பதற்கும் கதைகள் சொல்வதற்கும் பாடல்கள் பாடுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். நமது வாழ்வு நல்ல முறையில் அமையும். வாருங்கள், போகலாம். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜிக்கு ஜெய். அன்னையை வணங்குவதை காணலாம். நடனத்தால் அன்னையையும் நம்மையும் மகிழ்விக்க இருப்போம். எஸ் காயத்ரி, ஸ்ரீ ஸ்ரீவித்யா, ஸ்ரீ சாந்தா, எஸ் ரவிதேவி. ஒரு பாதம் போற்றுவோம். கேது கொண்டு நான் கேது செய்யணும். கேதம் நீக்கியே ஏற்றுக்கொள்வாயே. கேதம் நீக்கியே தாயை ஏற்றுக்கொள்வாயே. கேடில்லாத நீ கருணை பெருக்கினான். பெண்ணென்றே தங்கள் முகம் சிந்தையுள்ளே இன்ப பொங்குதே. என் சிந்தையுள்ளே இன்ப பொங்குதே. மோகத்தை குணம் யாது வந்தாலும் விரட்டி அடிக்குதே நின் மென்மலக்கங்கள். விரட்டி அடிக்குதே நின் தன்னொழுக்கங்கள். ஈரில்லாத நீ எங்கள் முன்வந்தே சீரர்கள் பிதாய் செருக்கை நீக்கினாய். மாறிலாதமா கருணை வெள்ளமே வந்து வந்து நின் பாதம் போற்றுவோம். வந்து வந்து நின் மலர் பாதம் போற்றுவோம். அன்பு மலர்கொண்டு உன் பாதம் போற்றுவோம். அன்பு மலர்கொண்டு உன் பாதம் போற்றுவோம். என்ன பயன்? இவற்றை அனுஷ்டிப்பதால் எனக்கு என்ன கிட்டும்? மகளே, ஆன்மீக சாதனைகளின் மூலம் பழைய கர்ம வினைகள் அறுபட்டு போகின்றன. ஆனால் கடவுளிடம் பிரேம பக்தி இல்லாவிட்டால் அவரை அனுபூதியில் உணர முடியாது. ஜபம், ஞானம், ஆன்மீக சாதனை இவற்றின் மூலம் இந்திரியங்களுடைய பலம் அடக்கப்படுகிறது. கர்மத்தை கர்மத்தால் முடியும். தியானம், ஆன்மீக சாதனை பழகுவதன் மூலம் பழைய பாவங்களுக்கு மாற்று செய்து விடலாம். ஒவ்வொரு நாளும் 3 தரம் ஜபம் செய்ய வேண்டும் என்பதை நான் ஒழுங்கு தவறி வைக்கிறேன். மேலும் அதிக முறைகள் நாமஜபம் செய்யவும் இயலவில்லை. நான் என்ன செய்வது? உன்னால் தவறாமல் ஜபம் செய்ய இயலாவிட்டால் குருதேவரை நினைத்துக்கொள். உன்னால் முடியும் போதெல்லாம் மானசிக குருதேவரை நினைத்து வணங்கு. மகளே, மனம் ஒருமுகப்படாது சஞ்சலத்துடன் 2 மணி நேரம் பிரார்த்திப்பதை விட பக்தியுடனும் ஆழ்ந்த மன ஒருமைப்பாட்டுடனும் 2 நிமிடங்களேனும் பகவானை சந்திப்பதே சிறந்தது. உணவு தயாரிக்கப்படும் போது குடும்பத்தில் சிலர் உணவை உட்கொண்டு விடுகிறார்கள். அதனால் அவ்வுணவை இறைவனுக்கு அர்ப்பணிக்க தயக்கமாக உள்ளது. இந்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும்? மகளே, குடும்பத்தில் உள்ளவர்கள் விஷயத்தில் இது தடுக்கப்பட முடியாத ஒன்றாகும். எனவே உங்கள் உணவகத்தில் உணவு இடப்பட்டதும் குருதேவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு இந்த உணவை கொடுத்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள். அவ்விதம் செய்த பகவானின் புனித நாமத்தை பக்தியுடன் ஜபித்துவார். காற்று மேகத்தை ஒதுக்கி தள்ளுவதை போன்று பகவானின் புனித நாமம் உலகப்பற்றாகிய மேகத்தை அழித்துவிடும். அம்மா, ஆத்ம சாதனையின் வளர்ச்சியாக நான் ஆத்ம சாதனையை எவ்வாறு பழக வேண்டும்? மகளே, ஆத்ம சாதனம் பழகுவது வார்த்தையாகிய பழகுவது துக்கான் போன்றதாகும். மாலையில் பிரார்த்தனைக்கு அமரும் பொழுது இன்று நல்ல காரியம் செய்திருக்கிறோமா, தீய காரியம் செய்திருக்கிறோமா என்பதை பகுத்தறிய முடியும். மாலையில் பிரார்த்தனைக்கு அமரும் பொழுது இஷ்ட தெய்வத்தை தியானிக்க வேண்டும்.
தினமும் ஜபம் தியானம் பழக்குவதன் மூலம் உன் மனம் அடங்கும். அன்னையே, ஆழ்ந்த பக்தி இல்லாமல் பகவான் நாமத்தை ஜெபிப்பதால் மட்டும் ஏதேனும் பயம் உண்டா? என் குழந்தாய் சரி, உன் ஆடைகள் நனைந்து போகும் அல்லவா? அதே போன்று பகவான் நாமத்தை இச்சையின்றி உச்சரித்தாலும் அதற்குரிய பலன் கிட்டும். எனினும் விவேக வைராக்கியம் வேண்டும். உலக பொருட்களிடம் செல்லும் ஒரு மனதை திருப்பும். அன்னையங்கிய தாங்களே மனுஷன் எனக்கு வல்லம். என் மனம் குழப்பத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியடைய வழிகாட்டி அருள்புரிய வேண்டும். ஆகவே உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் பிறருடைய குற்றங்களை பார்க்காதே, உன்னுடைய குற்றங்களையே பார்த்துக்கொள். இவ்வுலகம் முழுவதையும் அன்பினால் உனக்கு சொந்தமாக்கிக்கொள். இவ்வுலகம் முழுவதும் உறவே. அன்னையே, நாங்கள் குருதேவரை கண்டதில்லை. அவரை காப்பீர்கள். அவர் அன்பை பெறுவது எங்கனம்? மகளே, குருதேவர் தனக்கு படத்தில் பிரதிஷ்டமாயிருக்கிறார். உடலும் நிலனும் ஒன்றாவது போன்று குருதேவர் தனது எல்லா படங்களையும் பிரதிஷ்டமாயிருக்கிறார். அவரது திருவுருவ படத்தின் முன் நின்று அவரை இடைவிடாது தியானித்தால் அவர் அப்படத்தின் மூலம் பிரதிஷ்டமாவார். அப்படம் வைத்துள்ள இடம் ஆலயமாகவே மாறிவிடுகிறது. அவரே உனக்கு தாய், தந்தை, உற்றார், உறவினர் எல்லாம். கண்ணீருடன் உங்கள் பிரார்த்தனையை அவரிடம் சொல்லுங்கள். அவர் தன் கருணையினால் எப்பொழுதும் உங்களை பார்க்கிறார். ஜெய் ஸ்ரீ மகாமாயிக்கு ஜெய். சுவாமிஜியாக வந்து வீரமுறை அளிப்பவர் ஸ்ரீ குமாரராஜ். ஓம் சாவகாயச தர்மஸ்ய சர்வதர்ம ஸ்வரூபிணே அவதார பரித்ராய ராமகிருஷ்ணாய தே நமக. என் தாய் திருநாட்டின் செல்வங்களே, வாழ்வன்னைக்கு புத்துணர்ச்சி அளிக்கப் போகும் என் வீர இளம் குஞ்சங்களே, எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். இனியும் தூங்க வேண்டாம். உங்கள் லட்சியத்தை அடையும் வரை விடாது உறுதியுடன் நெல்லுங்கள். வலிமையே வாழ்வு, பலவிடமே மரணம். எனவே நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று உறுதியுடன் சொல்லுங்கள். அதே நேரம் நீங்கள் எதை செய்தாலும் என் பொறுத்து உங்கள் மனம், ஆன்மா, இதயம் முழுவதையும் அர்ப்பணித்து விடுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உங்களுக்குள்ளேயே குடிவந்திருக்கின்றன. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகிய மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையானதாகும். ஆனால் இந்த எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு இருந்தே ஆக வேண்டும். என் அருமை குழந்தைகளே, வீடு வாசலை திறந்து கிராமம் கிராமமாக சென்று மனித குலத்திற்கும் இந்த பரந்த உலகத்திற்கும் நன்மைகளை செய்யுங்கள். மற்றவர்களுக்கு முக்தி அளிப்பதற்காக நீங்கள் நரகத்திற்கும் செல்ல தயாராக இருக்க வேண்டும். மரணம் வருவதை விட உறுதியாக இருக்கும்போது நல்ல ஒரு காரியத்திற்காக உயிரை விடுவது மேலானது. தூய்மையுடனும் பொறுமையுடனும் முழுவதும் சித்தையுடனும் இருங்கள். என் வீர சகோதரர்களே, உங்கள் நலன்களுக்கு முன் கேட்குங்கள். நமக்கு தேவை இரும்பை போன்ற வகையிலும் எட்டை போன்ற நரம்புகளும் தான். வலிமையுடன் எடுத்து நில்லுங்கள். என் குழந்தைகளே, இரக்கம் கொள்ளுங்கள். ஏழைகள், அறியாமையில் இருப்பவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்களுக்காக இரக்கம் கொள்ளுங்கள். இந்தியாவை முன்னேற்ற முறையை செய்ய விரும்பினால் இந்த பாமர மக்களுக்கு நாம் வேலை செய்தே ஆக வேண்டும். சேவை, சேவை, சேவை. சேவையே உங்கள் உயிர் மூச்சாக இருக்கட்டும். நீங்கள் உண்மையிலேயே என் குழந்தையானால் எதற்குமே அஞ்சி நின்று விட மாட்டீர்கள். நீங்கள் சிங்க குட்டிகளை போல திகழ்வீர்கள். உங்கள் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். லட்சியத்தை பற்றிக் கொண்டு முன்னேறியபடியே இருங்கள். மரணம் மறுபறையிலும் வேலை செய்யுங்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன். நான் இறந்த நிலமும் என் ஆவி உங்களிடமிருந்து வேலை செய்யும். என் குருநாதர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் நடு இரவில் யாரும் அறியாத நேரத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் வீட்டு கழிவிடத்தை கழுவி தம் முடியாலேயே சுத்தம் செய்தார். எளியோருக்கும் எளிவரான அப்பெருமானின் எளிமையை பணிவை கை கொள்ளுங்கள். அம்மகான்பாவனின் பாதங்களே, சிறியனாகிய நான் எப்போதும் என் தலைமையில் தாங்கி நிற்கிறேன். என் குருநாதர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி